காய்ஸ் லாஸ்ட் வீடியோ பற்றி நம்ம மூணாரில் வந்து ரூமில் ஸ்டே பண்ணுறது ரூமுக்கு வர்றதோட நிப்பாட்டியிருப்போம். ஸோ அதோட கண்டினியூ வீடியோ தாங்க இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து மூணாறுலேருந்து கொழுக்குமலை நம்ம கிளம்பியிருப்போங்க. ஸோ அதோட கண்டினியூ வீடியோ தான். ஸோ சேனல் புதுசாக வர சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிட்டுங்க. நம்ம சேனல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டேங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையா நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து அதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் மணி எத்தனை ஆச்சு? மணி தான் 2:45 ஆச்சு போலையா? 1:45 சரி 12:45 ஆச்சு போலையே. ஸோ ரூம் என்னடா எது அதுதானே? இல்லை எதுவும் காசு கொடுக்கறதுக்கு எதிர்பார்க்குதா நந்தரில்? கொடுத்துரு ரூமா. ஆமாம் எதாவது க்ளீன் பண்ணுறால. போங்க வரேன் சொல்லும். போங்க வரேன். சில்லற எவ்வளோ இருக்கு? தெரியலையே. ஆமாங்க ரூம் க்ளீன் பண்ணுறாங்க, ஏதாவது கொடுக்கணும்ல. சரி இருக்கட்டும். சரிங்கக்கா. ஆமாம் ஆமாம் கைஸ் ஏதாவது அவங்களுக்கு எதுவும் இல்லை, ஒரு டீ சாப்பிடுவா அவ்வளோதான். ஸோ கைஸ் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். சாப்பாடு நல்லா ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சு. நேற்று சாப்பிட்டதோட இன்னைக்கு கம்மி தான். சரி ஓகே அப்போம்மா என்ன ரொம்ப தள்ளி வந்துட்டா? காய்ஸ் லொக்கேஷனை பாருங்கள். இது வழியா இது வந்து தேனி டு மூணார் ரோடு. இதில் போய் தான் நம்ம வளையிற மாதிரி இருக்குது. 14 கிலோமீட்டர் போய் லெஃப்ட் எடுக்கணும் போல. காய்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மலையில் இறங்க ஆரம்பித்தாச்சு. இறங்கி 4 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஃபுல்லாக இறக்கம் தான் போல். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் போகணும். ஸோ இந்த மூணாருக்கு போகிற வழியிலையும் ஒரு டோல்கேட் இருக்குது. இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்க. இனிமேல் இதில் போகிறாலும் வசூல் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன். ஆமாம் கொடைக்கானல்லாம் இருக்குது, இங்கே தான் இல்லை. காய்ஸ் நேற்று ஒரு இடத்துல 2 வியூ பாயிண்ட் எடுத்து வீடியோ எடுத்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த இடம் வந்துருச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சரியான மிஸ்ட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. நல்ல வேலை அதில் இறங்கியிருப்பேன். மழை வேறு பெஞ்சிருக்குங்க, பெய்யும் நினைக்கிறேன். ஆமாம் சொர்க்கம் அது விழு. சரி பாருங்க கைஸ், இதெல்லாம் ஒன்றுமே தெரியல. இன்னும் அது ரோடே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒன்றுமே தெரியல கைஸ். சரியான மிஸ்ட் ஏறி இருக்கு. மழை வேற இப்பதான் பேஞ்சு முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற லெவல் ஆட்டுது காய்ஸ். ஜாக்கெட்டை வேற கலட்டியாவே மாட்டிக்கிட்டான். நம்ம டிஷர்ட்டோட வந்து நிக்கிறோம். இந்த இடத்துல தாங்க நேற்று வியூ பாயிண்ட் பார்த்தோம். செப்ப தெரிச்சிடும். நடு ரோட்ல வர நாடுது.
வந்துட்டாப்பா. ஒரு டீ கடையை பார்த்து டீ சாப்பிடுவோம்னு சொன்னாப்புல, ஆனால் இது வரைக்கும் நிற்கல. அந்த வியூ பாயிண்ட் கிட்ட ஒரு டீ கடை இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். டீயை குடித்தா இன்னும் கொஞ்சம் ஹீட் இருக்கும். ஸோ இன்னும் 2 கிலோமீட்டர் லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு. இவங்க வருவாங்களான்னு தெரியலையே. ஐயோ, குட்டி நாய் கியூட்டாக இருக்குங்க. தூக்கிட்டு போயிடுவோமா? கைஸ், நேற்று போகும்போது ஒரு ஃபால்ஸ் பார்த்தோம்ல, அதோட வியூ பாயிண்ட் டாடாட்டா. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த ஃபால்ஸு. இது பார்த்தீங்கன்னா ரோட்லேயே இருக்குது, மெயின் ரோட்லேயே. என்னையா அது ரோடு இங்கே இதில் தான் காமிச்சிச்சு. ஓ, அங்கிட்ட ஒரு பாதை இருக்கோ? முருகு இல்ல, மேப்பே இல்ல, எப்படி போயிருப்பேன்? மேப்பே இல்ல வந்துட்டேன். சாமு செத்தா பயில அல்ல இருக்கேன். ரூமுக்கு எவ்வளோ சொல்றாங்க? ஒரு ஆளுக்கா? சாப்பாடு எல்லாம் சேர்த்து? இல்ல, அதுதான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அங்கே போயிடுவோம்னு சொன்னேன். ஹோம் ஸ்டே எவ்வளோ வரும்? அது கூட வரும். அவ்வளோதான் குறையுமா? கைஸ், இங்கே ரூமுக்கு போகிற வியூ பாயிண்ட்டை பாருங்கள். ஸோ ரூம் பார்த்தீங்கன்னா இதான் ரூமுங்க. ரூம் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்க முடியல. அவங்க திரும்பி போவோம், சாப்பிட போங்க. அப்போ போது கண்டிப்பாக எடுத்து வைக்கிறேன். ஸோ ரூமுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 1500 ரூபா. ஆனால் என்னன்னு தெரியல, தனியாக இருக்குது. எப்படி சேஃபாக என்னங்கிறதே தெரியலங்க. பார்ப்போம் போயிட்டு எப்படி இருக்குன்னு. கைஸ், நம்ம வந்திருக்க ரூமோட வியூ காமிக்க பாருங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ஹாலு, தலைவன் இருக்காப்புல. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு ரூம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தூங்குற மாதிரி, எக்ஸ்ட்ரா கீழே விரித்து தூங்குற மாதிரி இருந்தால் இந்த பிளேஸு, இந்த மேட்டை விரிச்சிக்கலாம். அடுத்து இதுக்குள்ளே ஒரு பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் எப்படி இருக்குது? இங்கிட்ட கிச்சன், ஏதாவது சமையல் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம்ண்ணா. இங்கிட்ட ஒரு ரூம் இருக்குது. இது நான் லைட்டிங்கில் ஒரு மார்க்கமாக இருக்குது. இங்கே ஒரு 2 பேர் தூங்கிக்கலாம். இப்படி படுத்துக்கலாம், இப்படி இங்கே இந்த மேட் இருக்குது, மேட்டை யூஸ் பண்ணி இங்கே வாட்டர் போடலாம், இப்படி படுத்துக்கலாம். ஆனால் இதில் வர்ற வாட்டம் எங்கேயும் இருக்காது. கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டோம். வாட்டர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுறது ரொம்ப பெரிய இலக்காக இருக்குது. பட் நாங்கள் எவ்வளோ ஆர்வத்தோடு வந்தோமோ அந்த ஆர்வம் ரொம்ப தோல்வடைந்து விட்டது.